வணக்கம். இன்றைக்கி பிக் பாஸில் என்ன நடந்துச்சு? இன்றைக்கி பிக் பாஸில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா பெருசாக சுவாரஸ்யமாக சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோம்னா சபரியோட கேம் ஸ்பாயில் பண்ணிட்டாங்க. சபரி வந்து அவருடைய கேமை இண்டிவிஜுவல் கேமை விளையாடவே முடியல அப்படிங்கிறது மட்டும் நல்லா உணர முடியுது. அமித்தோட ஒய்ஃபு ஸ்ரீரஞ்சினி அவங்க மகள் 2 பேருமே உள்ளே வந்த பிறகு பார்த்தீங்கன்னா சபரி ஸ்ரீரஞ்சினி 2 பேருமே ரொம்ப க்ளோஸாக பேசிக்கிறாங்க. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்க சொன்ன ஒரு விஷயம் தான். எனக்கு சபரியை இந்த 7 வருஷமாக தெரியும். அவன் நேச்சுரலாகவே இப்படி தான், இயல்பாகவே வந்து நல்ல ஒரு காமெடி சென்ஸ் உள்ள நபர் அப்படின்னு சொன்னாங்க. என்ன ஒரு காமெடி சென்ஸ் உள்ள நபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஒரு கப்பில் வந்து காப்பி குடிச்சிட்டு இருக்கும்போது பார்த்து ரஞ்சினி கப்புக்குள்ளே விழுந்துடாத அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்புல. அப்படி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ரஞ்சினி ஆமாடா கப்பு என்னையோட ஹைட்டாக இருக்குடா அப்படின்னு சொன்னாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 பேருக்குமே அந்த காம்பினேஷன், அந்த சிரிப்பு இதில் வந்து ஜாலியாக இருந்தது. சபரி வந்து அப்படி இயல்பான ஆள் தான். ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே பார்த்திங்கன்னா பிக் பாஸ் வீடாகவே இல்லை. பயங்கரமாக எப்போ பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே பேசிகிட்டு இருப்பார் சபரி. எல்லாத்தையுமே வந்து சமாதானப்படுத்திக்கிட்டே இருப்பார், நடுவில் சண்டை போடுவார், இப்படியே பண்ணிக்கிட்டே இருந்தார். அவர் காமெடியை சென்ஸை காட்டுறதுக்கான வாய்ப்பே இல்லாமல் போச்சு. இதனால் வந்து ஸ்ரீரஞ்சினி வந்து சொன்னாங்க, சபரிக்கு வந்து இயல்பாக ஒரு நல்ல ஒரு மனுஷன் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசினாங்க. அதுவும் இல்லாமல் கானா வினோத்திட்ட பேசும்போது கூட ஒரு விஷயத்த சொன்னாங்க. கானா வினோத்தை நீங்கள் வந்து நல்லா பண்ணுறீங்க, அமித்துக்கு வந்து யாருமே ஒரு நல்ல நெருங்கின நட்பு கிடையாது. எனக்கெல்லாம் நிறைய நட்பு இருக்கிறாங்க, நல்ல நண்பர்கள் இருக்காங்க. நான் அவங்களோட க்ளோஸாக பழகுவேன், பேசுவேன், எல்லாமே நடக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அமித்துக்கு அப்படி யாருமே கிடையாது. நீ வந்து ஒரு நல்ல நண்பனாக இருக்கிற அப்படிங்கும்போது பெருமையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் அமித்துக்கும் கானா வினோத்துக்குமே சண்டை, பயங்கரமான ஒரு சண்டை, முட்டல், மோதல் எல்லாமே நடந்துச்சு. இதெல்லாம் பார்க்கும்போது கானா வினோத்துக்கு ரொம்ப அழுதுட்டாப்புல. என்னடா இந்த நட்பு வெளியே வந்த பின்னாடி தொடரும் அப்படின்னு சொன்னாங்க. பார்க்கலாம் தொடராதா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா ஸ்ரீரஞ்சினி வந்து ஒரு விஷயத்த வந்து சொன்னாங்க. பார்வை பற்றி பேசும்போது ஒரு விஷயத்த சொன்னாங்க. பாரு, நீ கேமுக்காக ஒன்று பண்ணுற அது ரைட்டு, ஆனால் கேமுக்காக எதை வேணாலும் பண்ணுவேன்னு பண்ணுற பற்றியா, அதுதான் பிடிக்கல. நம்மளாம் வந்து ஹியூமன், அதை மறந்துடாதீங்க, அதை மனசில் வச்சுக்கோங்க, உணர்ச்சிகளோட விளையாடாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. கேமுக்காக நீ எதை வேணாலும் பண்ணுவ அப்படிங்கிறது தெரியுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது பார்வதியை எதிர்பார்க்காதது, பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கவங்களே எதிர்பார்க்காதது. குறிப்பாக கமருதீனை இதை எதிர்பார்க்கவே இல்லை. கமருதீன் ஏற்கனவே சந்தேகம், பயம் இருக்குது, பார்வதி வந்து வெளியே ஏமாத்திருன்னு சொல்லிட்டு. எஃப்ஜே கூட வெளியே வந்து பேட்டி கொடுக்கும்போது கூட அதை தான் சொல்லிட்டு இருக்கான். என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பார்வதி வந்து ஏமாத்துது. நான் உள்ளே சொல்லிட்டேன், கமருதீன்கிட்டே சொல்லிட்டேன், மச்சான் அவள் ஏமாத்துறான் மச்சான், நீ அவள்கிட்ட பார்த்து பழகு மச்சான் அப்படின்னு சொல்லிட்டேன். எனக்கு நல்லாவே தெரியும், பார்வதி வந்து எப்பயுமே வெளியே வந்துச்சுன்னா கேஷுவலாக அது பாட்டுக்கு அது வேலையை பார்த்துட்டே போயிடும். கேமுக்காக இறங்கி எப்படி வேணாலும் வேலை பார்க்கும் பாரு அப்படிங்கிறத எனக்கு நல்லா தெரியும். பார்வதி வந்து உண்மையான ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லி வெளியவே வந்து எஃப்ஜே சொல்லிகிட்ருக்கான். அதை தான் வந்து ஸ்ரீரஞ்சினி சொல்லுது. கமருதீன்கிட்ட சொல்லாமல் பார்வதிகிட்ட பேசும்போதே சொல்லுது, கேமுக்காக நீ ஒன்று பண்ணுறப்பையா அது தப்பு, நீ கேமுக்காக எதை வேணாலும் பண்ணலான்னு பண்ணுறப்பார் அது தப்பு அப்படிங்கிற மாதிரி பேசுது. இது வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஆயிடுச்சு அதுக்கு. பாருங்க, என்னடா அது இப்படி பேசிட்டு போயிட்டாங்க, இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி. இது கமருதீன் ஏற்கனவே தலைவையாக இருக்கிறான். கொஞ்சம் அப்படியே வந்து அவனுக்கு பெருசாக வந்து ரிஸ்க்கே ஒன்றும் இல்லை, எல்லாம் அவங்கவுங்க ஃபேமிலி வராங்க, அதனால் வந்து பழகிட்டு போயிட்டுருக்கான், மற்றபடி ஒன்றும் கிடையாது. ஆனால் இந்த வாரம் வந்து கண்டிப்பாக பார்வதி சொன்ன மாதிரியே பார்வதி இந்த வாரம் எலிமினேட் ஆகிடும். பார்வதி வந்து சபரியோட கேமை ரொம்ப லாஸ் பண்ணி விட்டுருச்சு. ஆரம்பத்துலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயம் நடந்தாலும் அங்கே ஒரு பாயிண்ட் எடுத்து அங்கே ஒரு சண்டையாக்கி விட்டுரும். ஒரு கெட்ட விஷயமா இருந்தாலும் அங்கே ஒரு பாயிண்ட் எடுத்து அது சண்டையாக்கி பெருசாக்கி பூதாகரமாக்கிடும். இதை வந்து பார்த்திங்கன்னா திவ்யாவோட அப்பா வந்து அவங்க அப்பா அம்மா இவங்க 2 பேருமே தெளிவாக அந்த விஷயத்த சொன்னாங்க. ஒரு இடத்துல வந்து பார்வதி நிற்கிது அப்படின்னா அந்த இடத்துல ஒரு சண்டையை உருவாக்கிட்டு அந்த சண்டை அங்கே எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். இங்கேருந்து அங்கே போயிடும், அங்கே போய் உட்காந்துட்டு ஒரு 2-3 பேர்த்துக்கூட உட்காந்துட்டு அங்கே என்ன சண்டை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சண்டைக்கு காரணமே பார்வதி தான். ஆனால் டக்குன்னு அங்கே போய் உட்காந்துட்டு அங்கே என்னவோ சண்டை தெரியாத மாதிரி அப்படி ஒரு விஷயத்த பண்ணிவிட்டு அது பாட்டுக்கு வந்துட்டு என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. சபரியோட இயல்பான ஒரு காமெடியான ஒரு விஷயங்கள்லாம் நடக்கவே இல்லை. அதுக்கு கானா வினோத் சபரி இவங்க 2 பேருமே வந்து மிகப்பெரிய ஒரு செட்டப் உருவாக்கியிருக்க முடியும். ஒரு காமெடியை வந்து இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஒரு 80 நாளுக்குள்ளே நல்லா பண்ணியிருக்க முடியும். ஆனால் அதுக்கு மெயினான காரணம் வந்து பார்வதி தான். யாரையுமே டாஸ்க் ஒழுங்காக பண்ணவே விடலை. குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரீஸ் டாஸ்க்லாம் நடந்துச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸ் வந்து ஒரு இது பண்ணலான்னு சொல்லிட்டு விக்கல்ஸை வந்து லூப்புன்னு சொன்னார். ஒரு விஷயத்தை வந்து திரும்ப சொல்ல சொன்னார். அப்படி விக்கல்ஸை சொல்லும்போது பார்வதி வந்து அவன் என்ன சொல்கிறான் வெளியே உட்காந்துருந்தது. பிக் பாஸ் அப்படி சொன்னோன்னே ஒடியாருது, அவன் என்ன சொன்னான்னு சொல்லிட்டு ஒரு ஜாலிக்கு குதிச்சுக்கிட்டு இருக்கும்போது ஃப்ரீஸ் அப்படின்ட்டார் பார்வதியை. ஃப்ரீஸ்ன்னு சொன்னோன்னே பார்த்திங்கன்னா அவன் டக்குன்னு தண்ணியை அப்படியே ஜில்லுன்னு தண்ணியை தூக்கி
தலையில் ஊற்றி விட்டு அதை ஒரு மாதிரி ஆக்கி விட்டானுங்க. உடனே அது ஃப்ரீஸ்னால் அதே இடத்துல என்ன பண்ணாலும் அப்படியே தான் நிற்கணும். ஆனால் அப்படி நிற்கல. அது அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடுது, ஓடியாது. டே தண்ணியை ஊற்றாதீங்கடா, ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சிருச்சுடா, ட்ரெஸ் எல்லாம் அசிங்கமாக போச்சுடா அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் பேசுது. அப்புறம் பிக் பாஸ்கிட்ட வந்து கேட்குது, பிக் பாஸ் என்ன பிக் பாஸ் என்ன ஃப்ரீஸ்லேருந்து ரிலீஸ் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லுது. என்னவோ பிக் பாஸ் பேச்சை இதை தொடர்ந்து கேட்குற மாதிரி பிக் பாஸே அதை சொல்லிட்டாரு. நீங்கள் பாரு மயக்க மாட்டேன்னு பல தடவை சொல்லிட்டேன், என் பேச்சை நீ கேட்குறதே கிடையாது. ஒவ்வொரு தடவையும் கூப்பிட்டு திட்ட வேண்டியதாக இருக்குது. ஆனால் திட்டினாலும் நீ திரும்பவும் அதே தப்பு பண்ணுற, கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாமல் பண்ணுற, இப்படி தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கிற. அப்புறம் இப்போ என்னவோ என் பேச்சை கேட்குற மாதிரி ஃப்ரீஸ் டாஸ்கில் நீ ரிலீஸ் பண்ணி விடுங்க அப்படின்னு கேட்குறேன். நீ ரிலீஸில் தான் இருக்கிற, என் பேர்னா நான் ஒன்று ரிலீஸ்ன்னு சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தேன். பிக் பாஸ் பேச்சையும் கேட்குறதில்ல, யார் பேச்சையும் கேட்குறதில்ல. அதனால என்னென்னா சபரி ஆரம்ப காலகட்டத்தில் கொஞ்சம் ஜோவியில் தான் இருந்தான். அப்படியே வாட்டர்மெலன் வினோத் இவங்களோடையெல்லாம் சேர்ந்து கொஞ்சம் ஒரு காமெடி ஒரு இதை கொண்டு போகலாம், ட்ராக்கை கொண்டு போகலான்னு யோசிச்சான். ஆனால் என்ன பண்ண முடியும், ஒரே சண்டை சச்சரவு, பயங்கரமான பிரச்சனை. அந்த பிரச்சனைக்குள்ளே போய் மாட்டிக்குவான். இவனே போய் வாலண்டரியாக மாட்டிக்கிட்டு எல்லாத்தையும் ஆஃப் பண்ணுறது முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பான். இப்படியே தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தான். அது பெருசாக சக்ஸஸ் ஆகலை. இப்போ தான் அவன் ஸ்ரீரஞ்சனி சொன்ன பிறகு தான் அவனுடைய காமெடி சென்ஸ் எல்லாமே புரியுது. எல்லாத்து டாஸ்கையுமே பார்த்திங்கன்னா பார்வதினால ஸ்பாயில் பண்ணி விட்டுருச்சு. யாருமே விளையாட விடலை. எல்லா இடத்துலையும் கத்தல் சவுண்டு இப்படியே தான் தொடர்ந்து போய்கிட்டே இருக்குது. மற்றபடி ஒன்றுமே அங்கே நடக்கலை பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே. பிக் பாஸ்னால் சண்டை தான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த வாரம் எலிமினேஷனில் பார்வதியும் இருக்குது. அவங்க ஃபேமிலி ஒரு நாள் தங்க போகுது. வெள்ளிக்கிழமை தங்கும்னு நினைக்கிறோம். வெள்ளிக்கிழமை தங்கும்போது பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதியும் வருவார், அவங்க ஃபேமிலியோட பேசுவார், எல்லாமே பண்ணுவார். பார்த்திங்கன்னா பார்வதியை எலிமினேட் பண்ணி அவங்க ஃபேமிலியோட அனுப்பிச்சிடுவாங்க. மீதி இருக்கிற ஒரு 25-30 நாள் ஆகுது. ஒரு சந்தோஷமாவது பிக் பாஸ் வீடு, ஒரு நல்ல ஒரு கேமாவது போட்டோம், நல்ல ஒரு காமெடியாவது போட்டோம். ஒன்றுமே இல்லையா, இது வரைக்கும் காது வலி தான் மிச்சம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒன்று கண்டிப்பாக பார்வதி இந்த வாரம் எலிமினேஷன் பண்ணிவிட்டு கமருதீனை தனியாக விடுங்க, கமருதீன் பார்வதியை பற்றி நிறைய விஷயங்களை பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருக்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.